எக்ஸாம் வேற ரொம்ப பக்கம் வந்துடுச்சு. நான் எப்படி எல்லா போர்ஷனையுமே படிச்சு மீதி இருக்க கம்மியான டைம்ல எப்படி எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றதுன்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோல how to become a straight A student, how to learn almost anything in 48 hours, the only study guide you will ever need ன்னு நிறைய ஸ்டடி ரிலேட்டடான பெஸ்ட் செல்லிங் புக்ஸ்ல எல்லாம் சொல்லிருக்க ரொம்ப முக்கியமான 10 பெஸ்ட் எக்ஸாம் ஸ்டடி ட்ரிக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Number 1. Set your environment. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாம ஒரு சைலண்டான அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி ரூம்ல உட்கார்ந்து படிச்சா ரொம்ப கம்ஃபர்டபுளா படிக்க முடியும்னு நினைப்பாங்க. அதுவே இன்னும் ஒரு சிலர் அடிக்கடி இடத்த மாத்திட்டே இருப்பாங்க. அதாவது வேற வேற இடத்துல உட்கார்ந்து படிக்கும் போது நல்லா ஆக்டிவா ரொம்ப நேரம் படிப்பாங்க. சோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே டிஃப்ரெண்ட் தான். சோ நீங்க உங்களுக்கு எங்க உட்கார்ந்து படிச்சா ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியுமோ அந்த இடத்தை சூஸ் பண்ணி படிங்க. அப்பதான் நீங்க நினைச்சதை படிச்சு முடிக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Number 2. Quality versus quantity. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சுன்ற பதட்டத்திலேயே நிறைய சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பிளான் பண்ண மாதிரி அதெல்லாம் படிக்க முடியாம போறப்போ அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகி டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இனிமே இந்த மிஸ்டேக் பண்ணாம உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை மட்டும் பிளான் பண்ணி ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிங்க. Number 3. Keep your mobile away. படிக்கும்போது மொபைல சைலண்ட்ல போட்டுட்டு நோட்டிபிகேஷனையும் ஆஃப் பண்ணிட்டு உங்க கண்ணுல படாத மாதிரியான இடத்துல வைங்க. ஏன்னா நீங்க படிக்கும்போது என்னதான் மொபைல சைலண்ட்ல போட்டு படிச்சாலும் ஒவ்வொரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துக்கும் நம்மளோட மொபைல எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்னு தான் பார்க்க தோணும். நம்மளால ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியாது. சோ எப்பவுமே படிக்கும்போது மொபைல் உங்க பக்கத்துல வச்சுக்காதீங்க. Number 4. Small wins matters a lot. இப்ப வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலனாலும் இனிமே வர ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததும் அன்னைக்கு நீங்க என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கணும், என்னென்ன சாப்டர் ரிவிஷன் பண்ணணும், எந்த டைம்ல மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல டு டு லிஸ்ட் மாதிரி எழுதிக்கோங்க. நீங்க பிளான் பண்ணபடி ஸ்டடி ஆக்டிவிட்டிஸ ஒன்னொன்னா கம்ப்ளீட் பண்ணும்போது அதுல மார்க் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னையும் முடிச்ச வாட்டி டிக் பண்ணும்போது அடுத்த டாஸ்கையும் பண்றதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணும். இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா நீங்க எந்த ஒரு நாளையும் வேஸ்ட் பண்ணாம எக்ஸாம் வரதுக்குள்ளார நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட போர்ஷன்ஸையும் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண முடியும். Number 5. Write a short summary. ஒவ்வொரு சாப்டர் படிச்சு முடிச்ச வாட்டியும் ஒரு நோட்ல அந்த சாப்டர்ல நீங்க படிச்ச முக்கியமான பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணி எழுதி பாருங்க. அப்புறம் நீங்க எழுதின முக்கியமான பாயிண்ட்ஸை புக்கோட கம்பேர் பண்ணி உங்களால எல்லா கீ இன்ஃபர்மேஷனையும் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதான்னு செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க மறந்துருந்தாலும் கூட அதை அந்த பேஜ்ல திரும்ப எழுதும் போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப ஃபாஸ்டா மெமரி ஆகும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம் டைம்ல நீங்க ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Number 6. Recall and summarize. ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸையோ இல்ல பேஜஸையோ படிச்சு முடிச்ச வாட்டி ஒரு 5 மினிட்ஸ் நீங்க படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அது வரைக்கும் நீங்க என்ன படிச்சீங்கங்கறத உங்களுக்குள்ள ரீகால் பண்ணி பாருங்க. ஏன்னா சும்மா அப்படியே படிச்சுட்டே போறதை விட இந்த மாதிரி நீங்க ரீகால் பண்ணி பாக்குறது நீங்க படிச்சதை ஃபாஸ்டா மெமரி பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Number 7. Gamify your studies. எல்லாருக்குமே படிக்கும் போது ஏதாவது ஒரு சில டைம்ல ரொம்ப டயர்டாவோ இல்ல படிக்க மைண்ட் செட்டே இல்லாத மாதிரியும் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க படிக்க மைண்ட் செட்டே இல்லாம ஃபீல் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு நோட்ல உங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்க டயக்ராம்ஸ், மேப்ஸ் எல்லாமே வரைஞ்சி நல்லா பிராக்டிஸ் பண்ண பாருங்க. அது உங்க மைண்டை ரெஃப்ரெஷ்ஷா இருக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா உங்களால எக்ஸாம்ஸ்லயும் நல்லா நீட்டா பிரசன்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Number 8. Don't hurt your brain. படிக்கும்போது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணும்போது உங்களை நீங்களே திரும்ப புஷ் பண்ணி மறுபடியும் படிக்க ட்ரை பண்றதை விட ஒரு குட்டி பிரேக் எடுத்து படிங்க. அது உங்க பிரெயினை ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 1/2 hour 1 hour தூங்குங்க. ஏன்னா அது உங்க பிரெயினை ரெஃப்ரெஷ் பண்ணி திரும்ப நீங்க படிக்கும்போது கண்டிப்பா உங்களால ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியும். Number 9. De-stress yourself. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க. அது மியூசிக் கேட்கறதா இருக்கலாம், இல்ல டான்ஸ் ஆடுறது, இல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட கொஞ்ச நேரம் பேசுறதுன்னு உங்களுக்கு பிடிச்ச எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு 20 மினிட்ஸ் பண்றது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி இன்னும் நீங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா படிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Number 10. Plan your study. நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி
ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் எல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்ல கேக்குறாங்க, எந்தெந்த சாப்டருக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம அனிமேட்டேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.